ஒரு மனிதன் சராசரியா எவ்வளவு ஆண்டுகளுக்கு வாழ முடியும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட உணவு முறையும் பழக்க வழக்கங்களையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சராசரியா நாம நம்மளோட 60 வயசை தாண்டினாலே அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த வீடியோல சீனாவை சேர்ந்த ஒரு நபரை பத்தி நான் பேச போறேன். அப்படி நான் உங்ககிட்ட பேச போற அந்த சீன மனிதர் 256 வருஷங்கள் வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த நபரோட பேரு லீ சிங் யுயன். இன்னைக்கு இந்த வீடியோல 256 வருஷங்கள் வரைக்கும் வாழ்ந்த அந்த சீன மனிதரை பத்தியும் அவர் சொன்ன நீண்ட நாள் வாழ்க்கைக்கான குறிப்புகளையும் நான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வீடியோ இன்னும் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து நான் என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனாவோட சிச்சுவான் மாகாணத்துல இருக்கிற ஹூய்ஜியாங் கவுண்டில தான் லீ சிங் யுயன் பிறந்ததா சொல்லப்படுது. அதாவது இன்னைக்கு சீனாவில் இருக்கிற ஹூய்ஜியாங் மாவட்டத்துல உள்ள சோங்கிங் சிட்டியை சேர்ந்தவர் தான் இந்த லீ சிங் யுயன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில லீ சிங் யுயனை நம்ம ஷார்ட்டா லீ அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். லீ அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அவர் சீனாவை ஆட்சி செஞ்ச குயிங் வம்சத்தோட 6வது பேரரசரான குயான்லாங்கோட ஆட்சி காலகட்டத்துல அதாவது 1736ல பிறந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா வேறு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா குயிங் வம்சத்தோட 4வது பேரரசரான காங்சியோட ஆட்சி காலத்துல அதாவது 1677ல லீ பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பல வகையான மருத்துவ குணங்கள் வாய்ந்த சீன மூலிகைகளை சேகரிக்கிறதுக்காகவும் நீண்ட நாள் வாழ்க்கைக்கான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் லீ அவரோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சதா சொல்லப்படுது. 1677ல பிறந்த லீ இவரோட உயரம் 7 அடி அதாவது 210 சென்டிமீட்டர். லீ அவரோட வலது கையில இருக்கிற நகங்களை 6 அங்குலங்கள் வரைக்கும் வளர்த்து வச்சிருந்தாரு. 1749ல அதாவது அவரோட 72வது வயசுல சீனாவுல காய் கவுண்டிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து சீன ராணுவத்துல தற்காப்பு கலை ஆசிரியராகவும் டாக்டிக்கல் அட்வைசராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1827ல குயிங் அரசாங்கம் லீயோட 150வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 1927ல சீனாவோட கோமின்டாங் அரசாங்கத்துக்கு கீழே ராணுவ தளபதியா இருந்த ஜெனரல் யாங்சன் மூலமா லீ வான் கவுண்டிக்கு அழைக்கப்பட்டு அங்க 6 வருஷங்களுக்கு தங்கி இருந்தார். அப்படி வான் கவுண்டியில லீ தங்கியிருந்த அந்த 6 வருஷங்கள்ல ஜெனரல் யாங்சன் லீ சேகரித்து வச்சிருந்த பல வகையான மருத்துவ குணங்கள் வாய்ந்த மூலிகைகளை பார்த்தோம். அந்த மூலிகைகளோட பயன்பாட்டை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்த லீயோட அபாரமான அறிவை பார்த்தும் ஈர்க்கப்பட்டார். 1928ல தி ஓல்ட் ரெசிபி ஆஃப் க்ரோயிங் அப் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை லீ அவர் கைப்பட எழுதினார். அந்த புத்தகத்துல அவரோட வயசு அவர் குறிப்பிடல. ஆனா நீண்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான சில வழிமுறைகளை சொல்லியிருந்தார். அதுல முதல் விஷயம் சைவ உணவை மட்டும் எடுத்துக்கணும். 2வது மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். 3வது கோஜி பெரிஸை வேக வச்சு அதுல டீ தயார் செஞ்சு குடிக்கணும். இந்த 3 ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதோட சேர்த்து ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையான ஃபிட்னஸ் அப்புறம் இன்யாங் ரெகோன்சிலே இந்த 2 சீன உடற்பயிற்சி முறையை பண்றது மூலமா நம்மளால நீண்ட ஆயுட்காலத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லி லீ அவர் எழுதின புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல 1930ல சீனாவோட செங்டு யுனிவர்சிட்டியில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருந்த ஊ சுங் சீக் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நபர் லீயோட பிறப்பு சான்றிதழை கண்டுபிடிச்சதாகவும் அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் 1677 பிப்ரவரி 26ஆம் தேதி லீ பிறந்திருக்காருங்கிறத உறுதிப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. கடைசியா லீ வான் கவுண்டில வந்து தங்க ஆரம்பிச்சு சரியா 6 வருஷங்கள்ல அதாவது சரியா 1933ல லீ இறந்து போனாரு. சிலர் அவர் இயற்கையா மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் லீ அவரோட நண்பர்கள் கிட்ட நான் இருந்து செஞ்சு முடிக்க வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், இப்ப நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ இறந்து போனாரு அப்படின்னு சொல்றாங்க. லீ இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட உடல் சீனாவுல உள்ள ஹெனான் மாகாணத்துல இருக்கிற சிகுன்சியான் வில்லேஜ் சிமிட்ரியில அடக்கம் செய்யப்பட்டுச்சு. லீ இறந்து போனதுக்கு அப்புறமா லீய வான் கவுண்டிக்கு வர வச்ச ஜெனரல் யாங்சன் லீயோட உண்மையான வயசு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு. அதனால ஒரு நபரை லீ பிறந்த சிச்சுவான் மாகாணத்துக்கு அனுப்பி லீயை பத்தி விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. அப்படி லீயை பத்தி சிச்சுவான் மாகாண மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அங்க இருந்த மக்கள்ல சில பேர் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது லீயை பார்த்திருக்கோம், ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க வளர்ந்து எங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அவரை பார்க்கும் போதும் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது பார்த்த மாதிரியே பல வருஷங்கள் கழிச்சோம் லீ வயசாகாம பழைய மாதிரியே இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் நாங்க சின்ன வயசா இருக்கும் போது லீ எங்க தாத்தாவோட நண்பரா இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1933 மே 6ஆம் தேதி லீ இறந்து போனதுக்கு அப்புறம்
படம். 1933 மே 15ஆம் தேதி லீயோட நீண்ட ஆயுட்காலத்தை பத்தியும் லீ நீண்ட வருஷங்கள் வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாருங்கிறத பத்தியும் டார்டாய்ஸ் பிஜியன் டாக் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்டுரை டைம் மேகசின்ல வெளியாச்சு. அந்த கட்டுரையில ஒரு மனிதன் ஆமையை போல உட்காரணும், புறாக்களை மாதிரி வேகமா நடக்கணும், அப்புறம் நாய் மாதிரி தூங்கணும். முக்கியமான இந்த 3 விஷயங்களையும் ஒரு மனிதன் கடைபிடிச்சா அப்படின்னா அவனால நீண்ட ஆயுட்காலத்தை பெற முடியும் அப்படின்னு லீ சொன்னதா டைம் மேகசின்ல வந்து அந்த ஆர்டிகிள்ல போட்டிருந்தது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து 120 வருஷங்களுக்கு இடைவிடாம சரியான முறையில உடற்பயிற்சி செஞ்சதும் லீயோட நம்ப முடியாத ஆயுட்காலத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. தி நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையும் லீ இறந்து போன அந்த வருஷத்துல, அதாவது 1933ல லீயோட வாழ்க்கையை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்களோட பத்திரிகை மூலமா வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது 256 வருஷங்கள் வாழ்ந்த லீ அவரோட வாழ்நாள்ல 24 பெண்களை திருமணம் பண்ணியிருக்காரு. லீ திருமணம் பண்ண அந்த 24 பெண்கள் மூலமா லீக்கு 180 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. லீக்கு அப்புறம் அவரோட பையன் பேரன்னு சொல்லி லீ வாழ்ந்த காலகட்டத்துல அவருக்கு அடுத்த 11 தலைமுறைகள் வளர்றத லீ அவர் கண்ணால பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, காலப்போக்குல லீயோட 23 மனைவிகளும் இறந்து போயிருக்காங்க. அந்த 23 பேரையும் லீ அடக்கம் பண்ணியிருக்காரு. அப்புறம் லீ அவரோட கடைசி காலத்துல 60 வயதான அவரோட 24வது மனைவியோட வாழ்ந்ததா சொல்லப்படுது. நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும், உங்களுக்கும் லீய மாதிரி 200 வருஷங்களுக்கு மேல வாழ்றதுக்கு ஆசை இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.